வடிவே அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி வரணும். ஓகே? நானும் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டல இருந்து ஒன்னதானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் நீ நல்லா இருக்க. நல்லா இருக்கணும் இல்லையோ நாசமா போவல, அது வரைக்கும் சந்தோஷம். நான் பெத்த 10 பையவளுக்கிட்டையும் கையேந்தாம நீ பாத்துக்கிட்ட, அதான் எனக்கு உன்னை ஃபாலோ பண்ணி வரதுல எந்த தயக்கமும் இல்லை. அப்படி விஷயமா? ஒருவேளை உன் பையன்கிட்ட நீ கையேந்துனா நீ என்ன ஃபாலோ பண்ணிருக்க மாட்ட. இல்ல, என்னோட எக்ஸ்ட்ரா 2 பெத்த, அதுகிட்ட நீ கையேந்தல. 10 பெத்தன்னா என் பையன்கிட்ட போய் நான் கையேந்தணுமா? உன்னை ஃபாலோ பண்ணேன், சரியா இருக்குது. இந்த தங்கத்தை நம்பினோர் கைவிட போடா. என்ன ஃபாலோ பண்ணிருக்கல, கட்டையில போற வரைக்கும் நான் உனக்கு துணை இருப்பேன். என்ன நம்புறல நீ? ஒன்னு நம்பாம இருக்க முடியுமா? சரி, இந்த குழாயை எடுத்து மாட்டினியே, உன் முவ மாறி, உன் மருமவ மாறி, உன் முவை மாறி எதுவும் சொல்லல. எவ சொல்லுவா, எவ வாய் தரப்பான்னு கேட்க. கஞ்சி தண்ணி கொடுக்காதவர்களுக்கு இதுல என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்னு கேட்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாளுவ. நான் எந்த உட போட்டா இவளுக்கு என்ன? நான் குழாயும் மாட்டுவேன், ஜீன்ஸும் மாட்டுவேன். எந்த எடுபட்டவளும் என்கிட்ட கேட்க கூடாது. சரியான முடிவெடுத்திருக்க வடிவே. சரிதானே தங்க? குடிக்க கஞ்சி தராதவளுவ நான் எக்கேடு கட்டு போனா இவளுக்கு என்னன்னு கேட்கேன். வீட்டுக்கு அந்த மருமவ என்ன மேலங்கீழி பார்த்தாலோ இல்லையோ, நான் பெத்தது இருக்கு பாரு. கட்டையில போறவளுக்கு சுடிதார் கேட்காங்கும் அப்படின்னு இக்கு போட்டா வாயிலே ஒரு குத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த இக்க உன் பெரிய வீட்டுல போடு, என்கிட்ட போடாத. அன்னைக்கு டேஸ்ல கஞ்சி ஊத்துனவ தானே நீ அப்படின்னு அமுக்கலாம போயிட்டா. இப்படியே உன் மருமகளுக்கும் நீ 2 கொடுத்துருக்கணும் பார்த்துக்க. நாம சேர்ந்திருக்கேடா இப்ப எப்படி, அதனால பயத்துல வாய் திறக்காம இருக்கா. நல்லது நல்லது. அந்த தொர அம்மாக்காரி எப்படி வாய பொழந்துட்டு நிக்கா பாரு. ஹாய் ஹாய் டியர். அட எடுபட்ட கிழவிகளா, நாளைக்கு மண்ணுக்குள்ள போற கிழவிகளுக்கு குழாயா? இந்த குழாயை மாட்டிக்கிட்டு எங்க போறிய? நான்சென்ஸ். குழாயா? சுடிதார். வீடு போங்குது, காடு வாங்குது, உங்களுக்கு சுடிதார் கேக்குதா? எனக்கு பசியா இருக்கும்போது நீ சோத்த போட்ட, நான் எதுக்கு போடணும்? தாகமா இருக்கேன், தண்ணி கொடுத்த, நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்ப மூடிக்கிட்டு போ. நான் எது போட்டா உனக்கு என்ன? வீடு போங்குது, காடு வாங்குதா? ஏன் காட்டுக்கு போறேன்னா சுடிதார் போட்டு போக கூடாது? என்ன நான் போய் 2 வருஷத்துல நீ வர போற? இது என்னமோ நீ இன்னும் 100 வருஷம் இந்த ஜகஜகன்னு வாழ போற மாதிரி என்ன பார்த்து எப்ப பார்த்தா சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காதவங்களாம் வாய் பேசக்கூடாது. நான் இன்னைக்கு சுடிதார் போடுவேன், நாளைக்கு ஜீன்ஸ் கூட போடுவேன், நான் எதை வேணாலும் போடுவேன். அதை கேட்க நீ யாருன்னு கேட்கேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல, பதிச்ச போது சோத்த கொடுக்கல, நீ எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஓடின்னு சொல்லிட்டேன். ஊருக்குள்ள அந்த 5 பயவளில திரும்ப வந்திருக்குது அந்த ஆட்டம். தெருவுல போட்டு சொல்லி வளர்த்தியல்ல, அந்த தெனாவட்டுல பேசிக்கிட்டு இருக்கிய. நான் பெத்த ஒண்ணும் உருப்படி இல்ல, வளர்த்த 5 உருப்படியா வந்து நிக்குது. எல்லாம் எங்க யோகம். இன்னைக்கு இந்த ஊர்லயே காலுக்கு மேல கால் போட்டு சாப்பிடுறீங்க நாங்க தான். அட எடுபட்ட கேள்விகளா, அந்த 5 குமரில திரும்பி வந்துட்டாள்வளா? வந்துட்டாள்வ, அவளுளாவே திரும்பி வந்திருக்காள்வ. இனி சாகர வரைக்கும் எங்களை யாரையும் பிரிக்க முடியாது. பாப்போம் எத்தனை நாள் இந்த கூத்தும் கும்மாளம்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ எத்தனை நாள் நல்ல கஞ்சி குடிக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். எனக்கு என்ன ஏகப்பட்ட சொத்து சொகம் இருக்குது, வயக்காட்டு தோட்டம் தரவுன்னு இருக்கு. நான் மண்ணுல போற வரைக்கும் நல்ல கஞ்சி குடிப்பேன். ஒன்ன மாதிரி எச்சுக்கட சோத்திங்க மாட்டேன். நான்சென்ஸ். யார் எச்சுக்கட சோ சாப்பிட்டா? எங்க மூத்த பொண்ணு கலெக்டர், எங்க 2வது பொண்ணு டிஎஸ்பி, எங்க 3வது பொண்ணு அரசியல்வாதி. அதான் பிசினஸ் மேன் சேர்ந்து உன் பையனுக்கு எதிர்த்தால போட்டிடுதல. ஆக்சுவலி அவ உன் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. உன் கெட்ட நேரம் அவ வரல. எங்க 4வது பொண்ணு பெரிய படிப்பு படிக்க போயிருக்கா. சீக்கிரம் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவா. எங்க கடைக்குட்டி சிங்கம், எங்க ராணி சிங்கம் சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பெரிய லெவல்ல வருவா. இத்தனை பிள்ளைங்களையும் முத்தா பெத்த நாங்க எச்சிக்கல சோத்திங்க போறோமா? வீட்டுக்கு வந்த மருமக்க மாரெல்லாம் அடிச்சு தவச்சி அந்த புள்ளைல இம்மி கூட மனசி மாதிரி நடத்தாத நீ நல்ல சோறு திங்கன்னு பாப்போம். 10 புள்ள பத்தேன், 10ஐயும் நல்லதான் வளர்த்தேன்.
என்னையவே அடிச்சு துரத்திட்டாளுவ. நீ படுத்தின பாட்டுக்கெல்லாம் உங்கது என்ன கதின்னு பாத்துக்க. நாங்களே இப்ப ரொம்ப பிஸி. வெளியோட அடை எடுபட்ட கிளிகளா. தெருல ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் அடிப்புடியில கிடந்த கிளி மாதிரி என்ன பேச்சு பேசுதல்வ. இவளுக்கு வந்த வாழ்வு பின்னல கடந்தவனுக்கு துடுக்கணும் கல்யாணம். அப்படிதான் இந்த ஊர்ல வெட்டி பிள்ளைல பேர் வாங்கின பிள்ளைகளுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். நீங்களாம் அடிச்சு தத்த பிள்ளைல நாங்க அரவணைச்சோம், வேற ஒண்ணும் பண்ணல. அந்த பிள்ளைகள் எங்கட பேரண்ட்ஸா தத்து எடுத்துக்கிட்டு எடுபட்ட கிளைக்கு இங்கிலீஷ பத்தியா? எங்க பிள்ளைலாம் படிச்ச பிள்ளைல தத்து எடுத்து வளர்த்துருக்கோம். நாங்க இங்கிலீஷ் பேச மாட்டோம். என்ன வடிவே நான் சொல்லது சரிதானே? அவ என் டியர், அவ எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். டியரா? உனக்கு இங்கிலீஷ் செலவெல்லாம் ஒன்றும் புரியாது. அது எங்களை மாதிரி படிச்ச பிள்ளைய தத்தெடுத்தவங்களுக்கு தான் தெரியும். நீ வில்லேஜ் புவர் கேள், உனக்கு ஒன்றும் தெரியாது. சரி சரி வழிவிடு. எங்க பொண்ணு இன்னைக்கு முத காலேஜுக்கு போறா. அவளை வழி அனுப்பணும். நாங்க தான் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்க என்னென்ன கூத்தலா இருக்கோ போய் பார்த்துட்டு வரணும். வழிவிடு. அநேகமா அவ மாமியார் ஒன்ன மாதிரி தான் வாய பொழப்பான்னு நினைக்கேன். பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டா, அது அப்படித்தான் இருக்கும். அட எடுபட்ட கேள்விகளா, வாயில இங்கிலீஷா வருதே. நான் சொல்லல, இவ கிட்ட 1-2 இங்கிலீஷ் பேசினாலே நாம ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசதான் நினைச்சுக்கிடுவா. எப்படி நல்ல இங்கிலீஷ் பேசுறோம்ல? ஆமா தங்கம், நாம சூப்பரா இங்கிலீஷ் பேசுறோம். இது போதாதா? இவ்வளவுதான் இங்கிலீஷ். 4 படிச்ச பிள்ளைகிட்ட இருந்து 4 வார்த்தை கத்துக்கிட்டோம்னா அதான் இங்கிலீஷ். இதுக்குதான் படிச்ச பிள்ளைங்களை பார்த்து பழகணுங்கிறது. இந்த பிள்ளைகிட்ட சேர்ந்தோம், அந்த பிள்ளைல அப்பப்ப பேசுற வார்த்தையை காது வழியா கேட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவளை பத்தியா நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம்னு வாயை பொழந்துகிட்டு நிக்கா. நான் பெண்ணானதே கல்யாணம் தேடவா. மடியோ பெண் பார்க்கும் நாடகம் பூவிலங்கு தேவையில்லையே. விடுதலை. என்னல ஆட்டம் பயங்கரமா இருக்கு, நீ கண்டுக்காம நிக்க. கலெக்டரே நம்ம கையில, உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம இருக்குமா? இனி அவருப்படி நம்ம கையில இல்ல, அதான் பயந்து பாவியமா நிக்காரு. தமிழ் பிள்ளை சொன்ன மாதிரி வந்து காப்பாத்த வந்துட்டாளே. இப்ப இவ எப்படி அவ கையில, அவ நினைச்சா. அவ பொம்பளை, நீ ஆம்பளை. அவளை அடிச்சு துவச்சு வீட்டுக்குள்ள போடல. இந்த ஆம்பளை பிடியே அந்த பொம்பளை கையில தான் இருக்குது, மறந்துடக்கூடாது. தமிழ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவதான் போய் ஒளிஞ்சிட்டான்னு சொன்னவள, அவ இருக்குல இங்க வந்திருக்கா. எல்லாம் உன் பையன் டவுசரை கிழிக்கிறதுக்குதான். கோகுல் சாண்டல் தான். ஆமா, இது என்னது? பவுடர். இது எதுக்கு? உங்க புள்ள விதவிதமா அடிப்பார செண்டு, அவரே அதை அடிக்கும் போதே நான் இதை போடக்கூடாதா என்ன? அவன் ஆம்பளை, நீ எதுக்கு இது போடுத? அவர் போடும் போது நான் போடக்கூடாதா? நல்ல ஞாபகப்படுத்துங்க. அந்த ரூம்ல ஒரு 2 செண்டு வாங்கி வச்சிருப்பேன், அதை எடுத்துட்டு வாங்க பாப்போம். காலேஜுக்கு போகும்போது அடிச்சிட்டு போனா சும்மா தூக்கலா இருக்கும் செண்டு. 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவளையும் சுண்டி இழுக்கும்ல. உங்க புள்ள அப்படிதானே பண்ணினாரு. அவர் வேலைக்கு போனாரா இல்லையோ? ஆமா, செண்டு அடிச்சிட்டு போவாரு பாருங்க. அப்படியே மன்மதன் நினப்பு. மன்மத லீலையை வென்றாருண்டோ. உங்க பையனுக்கு மட்டும்தான் என்ன மன்மத லீலையெல்லாம் பார்க்க தெரியுமா என்ன? எங்களாலையும் முடியும்ல. குத்தும் கொடையும் இனிமே எல்லாம் பண்ணும். நிறைய பவுடர் போட்டுக்கிடுவோம். அப்பா என்ன மனம். இதெல்லாம் அடிச்சுட்டா காலேஜுக்கு போல. நீங்க ஒரு 10 சென்ட் அடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது ஆப்பிள் ஒரு பவுடர் அடிச்சிட்டு நான் காலேஜுக்கு போக கூடாதாங்க? நான் சென்ட் அடிச்சா நான் ஆம்பளை வெளியில வேலைக்கு போறேன், அதனால அடிச்சிட்டு போவேன். நான் பொம்பளை காலேஜுக்கு போறேன், பவுடர் போட்டுட்டு போறேன். எப்பா என்ன மனம், எப்பா தாங்க முடியலையே. அவன் சென்ட் அடிச்சானா 4 பொம்பளை பிள்ளை பக்கத்துல நிக்கும், அதனால அடிச்சா. நீ பொம்பளை, நீ எதுக்கு இந்த வாசனை எல்லாம் பூசுதா? எதுக்கு? 4 பொம்பளைங்க பக்கத்துல நிக்கிறதா உங்க பையன் சென்ட் அடிச்சிருக்காரு. அது ஆமா, அவன் சம்பத்தியக்காரன். 4 புள்ளைல பேசவும் வைக்கும், வேலைக்கு போன இடத்துல அவங்கிட்ட 4 புள்ளைல பழகவும் வைக்கும். அதான்
போவான். அந்த 4 பேர் என் பக்கத்துல நிக்கட்டும்னு தான் நானும் அடிச்சிருக்கேன். மீனா சத்தா அப்பா பவுடரு லிப்டிக்கு ஐப்ரோ எல்லாம் போட்டாச்சு. இப்பதான் நான் ஒரு பெண்ணாக உணர்கிறேன். இதெல்லாம் நல்லாவே இல்ல. நல்லா இல்லையோ? நல்லாவே இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படின்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு அர்த்தம். அப்படியே இப்ப பஸ்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஊருல பையெல்லாம் ஒன்னதான் பாப்பானுங்க. என்னது? ஐயோ அத்தை முள்ளமா சொல்லுங்க, உங்க புள்ள மனசு தாங்காது. இப்படி கொலடிட்டு போனா ஊர்ல எல்லாம் ஒன்னதான் பாப்பா. பொம்பளை இப்படி எல்லாம் போக கூடாது. ஊர்ல எல்லாம் பாப்பானா? எதுக்கு இவ்வளவு மேக்கப்? உனக்கு யாருக்கு காலேஜ் போக சொன்னா? நீங்க இப்ப இல்ல எப்பவுமே என்ன போக சொல்ல மாட்டீங்க. நான் படிச்சிட்டு இருக்கும்போதே அவசரமா தானே என்கிட்ட தாலி கட்டினீங்க. அதுல என் படிப்பு நாசம்னா போச்சுது. அன்னையில இருந்துங்க என்ன நினைச்சாலும் சரி ஒரே தெண்டச்சோறு தான் நான் தின்றுக்கேன் பார்த்துக்கங்க. ஒரே தெண்டச்சோறு. இந்த உங்க அம்மா இருக்கவல்ல எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன், ஏன் தெண்டச்சோறு இங்க வா, இந்த மசாலா அரை, இதை அதை செய், இதை செய், துணி தை, மாட்ட பாரு, அதை பாரு, இதை பாருன்னு 24 மணி நேரமும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாவ. ஒரு வச்சு வாட்டதுன்னா தெண்டச்சோறுன்னு சொல்லுவோம் பார்த்துக்கங்க. நீங்க அதுக்கு மேல உங்க அம்மா சொல்லதுக்கு காரணமே நீங்க தான். எப்ப மத்தாலும் சொல்லுவீல்ல, நான் உன்னை எவ்வளவு நல்லா வாழ வச்சிருக்கேன், உனக்கு 3 வேளை சுடுச்சோறு போடுதே, நல்ல துணிமணி கொடுக்கேன், தெண்டம் தெண்டச்சோறு. நான் இப்படித்தான் இருப்பேன் ஆம்பளை, எனக்கு 4 வப்பாட்டி 4 எல்லாமே இருக்கும், என்ன நான் ஆம்பளைன்னு நீங்க கூட அப்படியே சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் படிக்கல, வேலைக்கு பல்ல பத்திலாம். அதனால இப்போ உங்களை குறை சொல்ல முடியாது. இப்போ உங்களை குறை சொல்ல முடியுமா? இப்ப நான் படிச்ச ஒரு வேலைக்கு போயிருந்தா நீங்க அப்படி சொல்லி இருப்பீங்களா? யோசித்து பாருங்க. இப்போ தப்பு உங்க மேல இல்ல. நான் படிக்காததானே தப்பு, நான் வேலைக்கு போவாததானே தப்பு. நான் வெட்டியா இருக்க போய் தானே உங்க அம்மா என்ன தெண்டச்சோறுன்னு சொன்னவன். நல்ல சரிதானே? வீட்டு வேலை பார்த்தா அதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகுமா? இந்த சோறு பொங்குது, குழம்பு வைக்கிறது, துணி துவைக்கிறது, பிள்ளைய பாக்குது, பிள்ளைய பெத்து கொடுக்கறது, அதுக்கு சீக்கு வந்து அள்ளிக்கிட்டு ஓடுறது, இதெல்லாம் வீட்டு வேலையே ஆகுமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்க? நீங்களே சொல்லுங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கலாம் ஒரு பெரிய விஷயமா? 4 மணிக்கு எந்திரிச்சு தொளிச்சு தூத்து கோலம் போட்டு உங்களுக்கு டிஃபனு, அதுவும் நீங்க சாம்பார் சட்னி எல்லாம் இருந்தாதான் சாப்பிடுவீங்க. அப்பெல்லாம் செஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டு நீங்க உங்களை ஆபீஸுக்கு அனுப்பி விட்டுட்டு உங்க சூறைக்கு மாட்டி விட்டு நீங்க உங்க வண்டிய வரைக்கும் நாங்க தொடச்சி பிறக்கி வச்சு உங்களை அனுப்பி வச்சுட்டு மதியம் சோத்துக்கறியை பொங்கி உங்க அம்மைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்க பெத்த பிள்ளைக்கு உருட்டி விட்டு அதை தூங்க வச்சு தாய்ப்பால் கொடுத்து அதை நல்லபடியா பார்த்து சாயங்காலம் நீங்க வரும்போது சுட சுடத்தான் எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்க. தோசைனா அந்த நேரமா சுட்டு கொடுக்கணும், இட்லினா அந்த நேரமா சுட்டு கொடுக்கணும். ஒரு கேஸ் வாங்கித்தானே சும்மா தானே இருக்க, அடுப்புலயே சுடுன்னு சொல்லுவீங்க. சும்மா இருக்க மத்தியில அப்ப அடுப்புல தானே சுட வேண்டியது இருக்கும். அம்மில அரைச்ச சட்னி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் மிக்ஸி கேட்ற கூடாது பத்தியில. அதனால பிளேட்லயே கையை கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்கியா. அதை நாங்க நைட்டு 10 மணி ஆனாலும் கழுவிட்டு தான் உங்க அம்மா தின்ன தட்ட வரைக்கும் நாங்க கழுவிட்டு உங்க புள்ள தின்ன தட்ட வரைக்கும் கழுவிட்டு மிச்ச மீதி நாங்க ஏதாவது இந்த வாயில எடுத்து போட்டோம்னா எப்ப பார்த்தாலும் வயல அள்ளி போடு போடு தெண்டச்சாருன்னு உங்க அம்மா நீங்களாம் சொல்லுவிய. அதை நான் சும்மா இருக்க போய் தானே சொல்லுவிய. நீங்க எனக்கு முன்னாடி ஒரு தூக்கம் தூங்கி முடிச்சிருவிய, 12 மணி வரைக்கும் தூங்கி முடிச்சிருவிய. நான் அப்பதான் மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு சோத்துக்கெல்லாம் மிச்ச மீதிக்கு தண்ணிக்கு நீ ஊத்தி வச்சுட்டு எச்சி தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்படான்னு வந்து குறுக்க சைக்கலான்னு வந்து படுத்தா அப்பதான் சாருக்கு பொண்டாட்டி மேல பாசம் பாசமா வரும். அப்படியே காதல் மலைய பொழிஞ்சு தள்ளுவீங்க. ராத்திரி 12 மணிக்கு தான் பொண்டாட்டி பாசமே உங்களுக்கு வருங்க. இல்லங்க, வெட்டியா இருக்க கூடாதுல்ல. நீங்க பாவம் செஞ்ச மாதிரி ஆயிருது, அந்த பாவத்துக்கு நானே உடனே அந்த மாதிரி ஆயிருது. எதுக்குங்க என்னால நீங்க பாவம் பண்ணிக்கிட்டு? அதான் படிச்சு வேலைக்கு போய் வெட்டியா இல்லாம இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேலே உங்களை பாவம் செய்ய விடவே மாட்டேங்க. என்னால நீங்க பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா நீங்க புருஷர், புரியுதாங்க? அப்புறம் இவங்க மாமி யாரு? அவர் புருஷர், நீங்க மாமியாரு. நீங்களே இனிமேலே வேலையே இல்லைன்னு சொன்னீங்களே, அம்மியில மசாலா அரைக்கிறது, சோறு பொங்குது, குழம்பு, இதெல்லாம் வேலையே கிடையாது மாமியார. நீங்க தாராளமா செய்யுங்க. சும்மா அது என்ன வேலை, அதை நீங்களே பாத்துக்கங்க. நானா
அதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது தே. அது சும்மா அதெல்லாம் வேலையே கிடையாது. என்ன ஒரு 4 நேரம் அம்மி அரைக்க வேண்டியது இருக்கும், ஒரு 4 நேரம் விரவு பறக்கிட்டு வந்து சோறு பொங்க வேண்டியது இருக்கும், அப்புறம் குழம்பு கூட்டு பொரியல் அப்படி இப்படின்னு இந்த அடுப்புக்குள்ளேயே கொஞ்ச நேரம் ஒரு 5 மணி நேரம் நிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப நேரம்லாம் இல்ல, அது ஒரு பெரிய வேலையா? எத்தே குறிப்பா உங்க பிள்ளைக்கு அம்மில அரைச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிடுங்க. அம்மில அரைக்கிறதுலாம் ஒரு வேலையே கிடையாது தே. அது என்ன லேசா 2 தேங்காய் வச்சு டக் 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 2 தட்டு தட்டினமா குறுக்கு கொஞ்சம் வலிக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ஒரு பெரியதா? பொம்பளைங்கனாலே குறுக்கு வலி வரதான் நிச்சயம், அதெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது. அப்புறம் உங்க புள்ள கரெக்டா நைட்டு 10 மணிக்கெல்லாம் சுண்ட காய்ச்ச பால் தான் குடிப்பாரு, அது கரெக்டா காய்ச்சி கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு எப்போ ஸ்டடி முடியுதுன்னு சொல்ல முடியாது, அநேகமா நான் ஹாஸ்டல்லாம் போக வேண்டியது இருக்கும். உங்க பிள்ளைய பார்த்துக்கிடுங்க. இல்லத்தே உங்களுக்குலாம் பாவம் செஞ்சிடக்கூடாது பத்தியா, அதுக்கு தான் நான் படிச்ச வேலைக்கு போயிட்டா நீங்க அந்த பாவம் செய்ய மாட்டீல்ல, அதுக்கு தான் போயிட்டு வரட்டா. என் செல்ல மவன் வாடா. அவன் எங்க கூட்டு போற? இல்லத்தே உங்களுக்கு எதுக்கு வீணா போட்டு வேலை, அதெல்லாம் வேலைத்தே, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் வேலை செய்யக்கூடாது, ஏன்னா நீங்க மாமியாரு, நீங்க வேலை எல்லாம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லத்தே, அவன் உங்ககிட்ட வளரக்கூடாது பார்த்துக்கங்க, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவன் உங்ககிட்ட வளரவே கூடாது, இல்ல உங்க பிள்ளை மாதிரி அவனும் வளர்ந்து நின்னு நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு விஷமா வந்து நின்ற கூடாது பத்தியலா, கேடு கட்டவன வந்து நின்ற கூடாது பத்தியலா, அதுக்கு தான் என் புள்ள இங்க வளரவே கூடாது. எது வா பிள்ளையா? எங்க வீட்டு புள்ள, உங்க வீட்டு புள்ள என் பின்னாடி நிக்க பாருங்க, அது இது என் புள்ள. உங்க புள்ள அவரு, இது என் புள்ள. என் புள்ளைய யார்கிட்ட விட்டு வளர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வந்துட்டா மட்டி, கிளம்பிட்டியா? எஸ் டியர், சீக்கிரம் வாங்க. பொன்னடா பொன்னே நீ புரட்டி பொன்னடா, இந்த போல பொண்ணு இந்த ஊரின் கண்ணடா. டியர் நம்ம கிளம்பலாமா? டியர் நம்ம ஸ்டேஷனுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. ஓகே டியர் நம்ம கிளம்பலாம். ஓகே இது வடிவு கழுவி தானே? அப்புறம் பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் பாட்டியா? ஆமா நீங்க பாட்டி தான். வடிவு கழுவி நாங்க இப்ப டியர் ஆயிட்டோம், சத்தம் போடக்கூடாது. டியர் நம்ம கிளம்பலாம். என்ன நடக்குதுங்க? அது எல்லாமே நல்லதான் தம்பி போய்கிட்டு இருக்கு. அவ சும்மா இருக்கால, அத செத்த சும்மா அப்படி காலேஜ் வரைக்கும் போயிட்டு வருவா. நேராயிட்டு மீனா வா. மீனா தம்பி நீங்க அவகிட்ட பேசுற டைம் முடிஞ்சு போச்சு, இனி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க மேடம் தமிழ் மேடம் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிடுங்க. டியர் நம்ம கிளம்பலாம். தமிழ் கிட்டயா? சரி நான் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நீங்க பாவம் பண்ணாதபடி நான் பாத்துக்கிட்டேன். ஓகே ஏன்னா நீங்க பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா நீங்க என்ன வலுக்கட்டாயமா தாலி கட்டி குடும்பம் நடத்தி எனக்கு இத்தனை வருஷம் ஓசியில சோறு போட்டிருக்கீரு, அதனால இனி அந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது பாத்தீங்களா, அதனாலதான். என்னல இப்படி ஆயிப்போச்சுதே? வாய்க்கே திறந்தாதீங்க. தமிழ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவ கொலைட்ரி, அவ நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். யாருக்கிட்டே வாய்க்கு கொடுத்து தொலைச்சிடாதீங்க. வெளியில இவ ஒத்திதான் பொம்பளையா இந்த உலகத்துல, நீ மன்மதம்ல உனக்கு வெளியில போனா 1000 பொண்ணு வரும். வாயை முடுங்க, ஏற்கனவே எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டா அந்த தமிழ். என்ன சொல்லுத? அதான் அந்த பட்டணத்துக்காக வச்சிருந்தேன், அவன் அப்பெல்லாம் தட்டி தூக்கிட்டா. அவன் பார்த்துட்டு இந்த பிசினஸ், அவன் தம்பிக்காரன் பார்த்துட்டு இந்த பிசினஸ் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டா. எப்ப யா மேல கை வைப்பானே தெரியாது, விட்டு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அந்த பட்டணத்துக்காரி பண்ண அத்தனை பிசினஸையும் வேணிக்கினே எங்க ரிசியடின்னு போய் ஒவ்வொன்னா ரைடுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளவு பெரிய படிப்பாளாதே? படிப்பாவா? அதான் முதன்மையான படிப்பு, கரெக்டா அதை கட்சி போட்டு படிச்சிருக்கா. அவ இருக்கிற தைரியத்துல இவெல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா சத்தியமா இவ படிச்சு மேல வந்துருவா, எனக்கும் மேல வந்துருவா. வாயை மூடிக்கிட்டு இருங்க சொல்லிட்டேன். அவ எங்கி போயிட்டு போறா? அவன் பொண்டாட்டி இன்னும் 2 வருஷத்தை எனக்கு மேல உள்ள போஸ்டிங் வந்து நிப்பா. வேணாலும் வந்து போறங்க. நானே அந்த ராக்கி கொடுத்த வேலையில தான் மேல வந்தேன். இப்ப இவ மீனாவுக்காக கிளை இறங்கியிருக்கா. ஏற்கனவே மீனா ஒரு டிகிரி முடிச்சவா, இன்னும் ஒரே ஒரு டிகிரி 2 வருஷம் தான் முடிச்சனா என்னோட டாப்ல இருப்பா. நாளைக்கு என்ன பண்ண போறேன், யாது பண்ண போறேன், கொஞ்சம் கொடுமைப்படுத்தி வச்சிருக்கேன். அத்தனை ரிப்பீட் அடிப்பா. என்ன பண்ணு எனக்கு தெரியல. இந்த பொம்பளைங்க படிச்சாலே இதான் கெதி. அந்த தமிழ் படிக்காம இது பண்ண முடியாதா? ஐயோமா இதுல நான் எதுவும் படிக்கணுங்கிறது. அவ படிச்சா ஆல்ரெடி மேல வந்துட்டா. ஏமா அவ படிப்புக்கு முன்னால ஒண்ணுமே இல்ல. அவ பக்கத்துல நான் நிக்க கூட முடியாதுமா. அவ பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட ஒரு வேணும், தகுதி வேணும். நான் அதுவும் கிடையாது. தங்கங்கள் கூட முன்னாடி போய் நின்றுட்டு வருது. நான் கலெக்டரை பார்க்கணும், நான் பெர்மிஷன் வாங்கணும். நீங்க வேலை கலெக்டர் இல்ல, நான் ஏன் பொண்டாட்டி. இனி இவளை பாக்குறதுக்கு கூட நான் பெர்மிஷன் வாங்கணும். யாருமா இவ்வளவு புடிக்க சொன்னதே? படிப்புல இவ்வளவு இருக்கால? படிப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. படிப்பு தான் ஒருத்தனுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கும்.
பார்த்தல ஃபேமிலி டே பட்டிக்கட்டுல சும்மா ஒரு வயசுக்கு அலைஞ்சவா, குளத்திலேயே ஆத்திலையும் மீனை பிடிச்சி சுட்டு தின்னுட்டு அலைஞ்சவா. இன்னைக்கு கவர்மெண்ட் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அவளுக்கு ஒண்ணுன்னு மட்டும் ஆச்சுதோ அவ்வளவுதான். அவ வீட்டுல எப்பவும் போலீஸ் பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவ உட்கார்ந்தா எந்திரிச்சா எல்லாத்துக்கும் மரியாதை தான். அரசியல்வாதி பயந்து நடுங்கி போய் நிக்கான். இங்க இருக்க அரசியல்வாதி கூட அவ பர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்லுத நீ? அம்மா அதுதான் படிப்புக்கான மதிப்பு, அதுதான் படிப்புக்கான பவர். சத்தியமா இவெல்லாம் கரெக்டா இவன் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. படிப்புல இவ்வளவு இருக்குதா? இவ்வளவு இருக்குதாவா? கொஞ்சம் ஆபீஸ்ல போய் பாரு. நானும் அவளை பார்க்கணும், நான் பெர்மிஷன் வாங்கணும். ஒரு வாரம் ஆகுதோ ஒரு மாசம் ஆகுதோ. ஆனா உங்க பொண்ணு அங்கதானே இருக்கா? அவளை ஃப்ரெண்ட்ஸா இருந்தால அதனால அவளுக்கு லக்கு. இனி படிப்பா, அடுத்த 2வது மாசம் வேலை கிடைக்கும். அந்த சாலமும் பண்டாட்டி டிஎஸ்பிக்கு ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு வருஷம் தான் டிஎஸ்பியா ஊருக்குள்ள வந்து இறங்குவா. 5 உருப்படி இல்லாம சுத்திட்டு இருந்துச்சு, இப்ப 5 ஆட்டி படைக்க போகுது. என்ன பழி வாங்க போறாங்களோ தெரியல. படிப்புல இவ்வளவு இருக்கா? இவ்வளவு இருக்கா? இதுக்கு மேலேயே இருக்குது. அத்தை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன்ல. நான் உன் வேலையே பெருசுல நினைச்சிட்டேன். நான் வாங்குற சம்பளத்தை மாதிரி 25 மடங்கு அதிகமா வாங்குவா அந்த தமிழ். 25 மடங்கா? அம்மா அவெல்லாம் நினைச்சா லைஃப்ல எங்கேயோ போகலாம். நீங்க அவகிட்ட போய் டீ கொடுத்து தொலைச்சாதீங்க. கொடுக்க மாட்டேயா? கொடுக்க மாட்டேன். அத்தை நீ நம்மள கலெக்டருக்கு படிக்கல? அதுக்கு ஒரு யோகம் வேணும். அப்போ அந்த தமிழ் பிள்ளைக்கு இருந்திருக்கு. ஆமா அத்தந்த ராக்கி படிக்க வச்சிருக்கானே, மெனக்கெட்டு கூட்டு போய் படிக்க வச்சிருக்கான். நான் துளைத்த நாட்கள் எல்லாம் மறுபடி கிடைத்திடுமா? என்னடி நீ வந்திருக்கன்னு சொன்னாங்க. நான் லாங்க போயிருந்தேன். இப்பதான் தெரியும் நீ வந்திருக்கன்னு. ஆமா நான் நேத்தே வந்துட்டேன். உன் மாப்பிள்ள வந்திருக்காவளா? மாப்பிளையா? செல்வா சார் வந்திருக்காரு. அப்படி ஆளே மாறிட்டா? அப்படியா? நினைச்சு பார்க்கல நீ வந்திருப்பேன்னு. எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அதான் வண்டியை விட்டுட்டு ஓடி வந்தேன். நல்லா இருக்கேடி. நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் பேசல. நான் பார்த்தேன், நேத்து வந்த உடனே பார்த்தேன். நான் ஊருக்குள்ள வரவுன்னா நீ வண்டி எடுத்துட்டு போன. ஒரு வார்த்தை சொல்லிருக்கல, கூப்பிட்டுக்கலாடி. நான் போயிருக்க மாட்டேன்ல. இப்பதான் எனக்கு தெரியும். அதான் ஓடி ஓடி வந்தவன பாக்குறதுக்கு. உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தடனியா? தேடல இல்ல, தொலைச்சாதான தேடதுக்கு. எனக்கு நீ அங்கங்க நின்ன மாதிரி தான் இருக்கும், தொலைச்ச மாதிரி தெரியாது. நல்லா இருக்கல, ஆனா அப்படி பட்டணத்துக்காரி மாதிரி தான் இருக்க. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? நான் நல்லதாண்டி இருக்கேன். நீ எப்படி ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? எப்படி லீவுக்கு வந்திருக்கியோ? சரி, உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா இருக்கும். சரி பரவாயில்ல, எனக்கு உன் குரலை கேட்கணும், உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணுச்சு. நான் ஒளிச்சு பார்த்துட்டு போயிடலன்னு நினைச்சேன், ஆனா முடியலடி. அதான் சாரி, இனி பேச மாட்டேன். இல்ல சரி, நான் போயிட்டு வரேன்னா. அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு நாள் இங்க இருப்ப? என்னைக்கு ஊரு போறீங்க? சரி, எப்படியும் 2 நாள் லீவா தான் வந்திருப்பீங்க.
நான் வேற நேத்து பார்க்கல, இன்னைக்கு நாளைக்கு கிளம்புனாலும் கிளம்பிடுவேன். அதனால நான் நான் என்ன? உனக்கு பிடிச்ச பச்சை வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. உனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்தேன். நீ ஆசைப்பட்டு கேட்கும் போது என்கிட்ட காசு பணம் இல்லை. நான் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணும்போது நீ இல்லை. அதான் மனசுக்குள்ள எப்பவுமே அந்த அண்ணச்சி கடையை தாண்டி போகும்போதெல்லாம், டேய் கருவேப்பிலை எனக்கு ஒரு போண்டா வாங்கி கொடுக்கியா, டேய் கருவேப்பிலை எனக்கு ஒரு வடை வாங்கி கொடுப்பியான்னு நீ கேட்கறது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ கடனை உடனே வாங்கியாவது கொடுத்தோம் இல்லையே அப்படின்னு மனசு வலிக்கும். கை நிறைய காசு இருந்தோம், இப்ப வாங்கி கொடுக்க முடியலன்னு மனசு வலிக்கும். நான் இதை சாப்பிடுறதே இல்லை. இது பார்த்தாலே ஒரு ஞாபகம் தான் வரும். ஒரே ஒரு போண்டா வாங்கி கொடுப்பேன், அதையே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். நம்ம கஷ்டப்படும் போதும் வாங்கி கொடுத்தேன். எனக்கும் அப்பதான் இது பிடிச்சது. இப்போ எனக்கும் இது பிடிக்காது. ஏன் வசதியான வீட்டுக்கு போயிட்டேன்னா? இல்ல, இத வாங்கி தரதுக்கு யாரும் இல்லைன்னு. என்னடி சொல்ற? நீ என்னடி சொல்ற? இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும், ஆனா யாரும் வாங்கி கொடுக்கலையா, அதனால பிடிக்கல. வசதியான வீட்டுல தானடி பார்க்கப்பட்டிருக்கா. வசதி இருந்தாலும் வாங்கி கொடுக்கல. நீ சந்தோஷமா தானடி இருக்க? நல்லா தானே இருக்க? எதுவும் பிரச்சனை இல்லையா? முத இதை சாப்பிடு. சரி, ஏன் யாரும் உனக்கு இதை வாங்கி கொடுக்கல? குண்டாயிருவேனா? என்னடி சொல்ற? சாப்பிட்டா குண்டாயிருவியா? ஆமா, இதெல்லாம் சாப்பிட்டா நான் குண்டாயிருவேன்னு எல்லாரும் இதை சாப்பிட விடாம பண்ணுனாங்க. அதனால எனக்கு இது பிடிக்காம போச்சுது. இல்லாதப்போ இதை எனக்கு பார்த்தாலே பிடிக்கும். இப்போலாம் இதை பார்த்தாலும் பிடிக்காது, பயம்தான் வரும். குண்டாயிருவேன்ல. குண்டானா என்ன? குழந்தை தங்காதாமே. என்னடி சொல்ற? யார் இப்படி சொன்னா? அவங்க வீட்டுல ஆட்களே. ஆனா அவரும் மௌனம் காத்தாரு. இது என்னடி படிச்சவங்க தானடி? தெரியல, நான் சாப்பிட்டா குண்டாவேன், குண்டானா குழந்தை தங்காதல்ல, அதான் சாப்பிடல. அப்போ உனக்கு குழந்தை இல்லையா? இல்ல. நான் இதுக்கு அடிவுல சந்தோஷமா ஓடி வந்து மாசமா இருப்பேன், அதான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன்டி. அதான் ஆசையா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்தேன். எப்பவும் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கே தெரியும், எனக்கு சாப்பிடுறதுன்னா பிடிக்காது. அங்க சாப்பிடுறதுக்கே எனக்கு பயம் வந்துட்டு அந்த வீட்டாளுக்களே என்ன கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. குண்டு குண்டு குண்டுன்னு எப்ப பார்த்தாலும் என்ன குண்டு குண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. குண்டாடி வச்சாடி அவங்கள? குண்டா? எவடி உன்னை பார்த்து அப்படி சொன்னா? அந்த குடும்பத்துல எல்லாரும் என்ன குண்டு குண்டுன்னு தான் கூப்பிட்டாங்க. நான் குண்டா இருக்கிறதுனால தான் எனக்கு குழந்தை தங்கலன்னு அவருக்கு வேற கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணினாங்க. அதுல வாக்குவாதம் வந்தது. அவர் வந்தாரு. அவங்க வீட்டுல என்ன குண்டு குண்டுன்னு அவர் முன்னாடியே என்ன எல்லாரும் பேசினாங்க. அமைதியில நின்னுட்டாரு. ஏன்டி அவர் அமைதியா நின்னாரு? ஏன் பொண்டாட்டி சொல்லிதுக்கு நீங்க என்ன கேட்க வேண்டியதானே? அவருக்கு ஆசை குழந்தை வேணும்னு. ஏன் துரதிஷ்டம், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. கேடி பேசுற? உனக்கு என்னதாண்டி வயசாகுது? மிஞ்சி போனா 24 வயசு இருக்குமாடி? இப்படி கொடுமைப்படுத்ததுக்கு தான் தட்டி பறிச்சு கொண்டுட்டு போனாலும். அதான் எனக்கு குண்டு குண்டுன்னு சொன்னாங்க. ஒல்லியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டேன். இது என்னடி காரணம்? வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிற. பரவாயில்ல, நான் நானா வந்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கும் பிடிக்கவே இல்லை. வீட்டுக்குள்ள நரகமா இருந்தது. வெளி உலகமே கிடையாது. வீட்டுக்குள்ள தினமும் சித்திரவதை. அவர் பாட்டுக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுவாரு, நைட்டு 12 மணிக்கு வருவாரு.
தினம் தினம் என்னால போராட முடியல. எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லவும் இல்லை. எப்பவும் என்ன குண்டு குண்டுன்னு கூப்பிட்டு பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அவர்கிட்ட எதையுமே சொல்லல. கூப்பிடுறது கூட என்ன குண்டமா குண்டமான்னு கூப்பிட்டாங்க. ஒரு காபி போட்டு குடிச்சாலும் குண்டு காபி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பசியோட 2 இட்லி சாப்பிட்டாலும் ஏன் இவ்வளவு காண சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. மதிய சோறு சாப்பிட்டா மதிய சோறு சாப்பிடாதேங்காங்க. எனக்கு பிடிச்சது நைட்டு 2 சாப்பாடு சாப்பிட்டாலும் இது சாப்பிடாத சப்பாத்தி சாப்பிடுன்னு சொல்றாங்க. பிடிச்சது எதையுமே அங்க சாப்பிட முடியல, வாழ முடியல, தூங்க முடியல. அப்படி பண்ணாத குழந்தை இருக்காது, இப்படி பண்ணாத குழந்தை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் நைட்டு 12 மணிக்கு தான் வருவாரு. அவர் வர்றதுக்காக நானும் முழிச்சே இருப்பேன். ஏன்னா அவரை பார்க்கதே அந்த நேரம் தான். அதனால தூங்காம அவருக்காக காத்துட்டு இருப்பேன். விடியும் போது தூங்குறது. காலையில 6 மணிக்கு எழுப்புவாங்க. அந்த அசதியில மதியம் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு போனா இப்படி தூங்கின குழந்தை இப்படி தங்குன்னு அடிச்சு எழுப்புறாங்க. அவர்கிட்ட நான் இதையும் சொல்லல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நானா இல்லாம எனக்கு அது பிடிக்கல. கூண்டுக்குள்ள அடிச்ச மிருகம் மாதிரி ஆகி போச்சுது என் வாழ்க்கை. உட்காராத, உட்கார்ந்துகிட்டே இருக்காதன்னு சொல்றாங்க. முடியல, என்னால முடியல. அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். குழந்தை தங்குங்கக்காக தங்கல. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சித்ராதை அனுபவிச்சிருக்க? சித்ராதன்னு சொல்ல முடியாது. கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட குருவி மாதிரி வாழ்ந்த இறக்கையை உடைச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. பறக்கும் நினைச்சாலும் பறக்க முடியாத அளவுக்கு இறக்கையை உடைச்சிட்டாங்க. மனம் விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்ல, மனசுல சொல்லி அழதுக்கு யாரும் இல்ல, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல. பேச வேண்டியவரும் மௌனமானாரு. அதான் போங்கடா, நீங்களும் வேண்டாம், உங்க வாழ்க்கைய வேண்டாம், நான் நானாவே இருந்துட்டு போறேன், நான் ராணியாவே இருந்துட்டு போறேன்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். கவலைப்படாதடி, கவலைப்படாத. சரிங்க, இந்த சாப்பிடு. நீ ஒன்னும் குண்டாலாம் ஆக மாட்ட. உன் அடையாளமே குண்டு தாண்டி. அது தாண்டி உனக்கு அழகு. உன் அழகே உன் குண்டு உடம்பு தாண்டி. அதை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடி. சரி, இங்க பாரு, நான் தினமும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். சரியா? நான் இப்ப நல்லா சம்பத்தி பண்றேன்ல, இந்த சாப்பிடு. தப்பான எண்ணம்லாம் எனக்கு வராதுடி. நீ இந்த நிலைமையில வந்திருக்கும் போது உன்னை நான் தப்பா பாப்பேன். உசருடி, உசரு. நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன். எங்க பாரு, அவ எத்தனையோ வாட்டி ஊரை விட்டு போகலான்னு எவ்வளவோ சொன்னா, நான் போகல. என்ன பத்தி சொல்லிட்டு ஒண்ணு மறந்துட்டேன். எப்படி இருக்க? இருக்கேன்டி, நீதான் சொன்னிய அட்ஜஸ்ட் பண்ணி போனேன், அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். அவ எங்க திருந்துவா? அவ அப்படியே தான் இருக்கா. அவ திருந்து நினைச்சாலும் அவங்க அம்மா அப்பா திருந்து விட மாட்டாங்க. சரி விடு. சரி, உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேளு, சரியா? அப்புறம் டைவர்ஸ்ல எதுவும் கொடுக்கல? ஆண்டாண்டி, டைவர்ஸ் கொடுத்துறாத, கொடுக்காத. அந்த உறவு செத்து போச்சு கராப்பையில. எப்ப என்ன அவங்க குடும்பத்து முன்னாடி விட்டு கொடுத்தாங்களோ, எனக்கு அப்பவுமே அந்த உறவு செத்து போன மாதிரி இருந்தது. அவங்க என்ன குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு நின்னா, அவளதான் அவங்களுக்கு கட்டி வைக்க போறதா அவங்க முன்னாடியே சொன்னாங்க. ஆனா அதை அவர் பெருசா எடுத்துக்காம மௌனமா நின்னாரு. அப்போ அவருக்கும் சம்மதம் தானே அர்த்தம். அதை விட்டு நானும் இருக்கேன், அந்த பொண்ணு இருக்கா. இனி அவர் அந்த பொண்ணை எப்படி பாப்பாருன்னு நான் தினமும் சந்தேகத்திலே வாழ முடியுமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாளே ஒருவேளை அவளை கல்யாணம் முடிச்சு நமக்கு குழந்தை வந்துருமோன்னு நினைச்சிட்டாலே என் கூட வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா போயிடும். உனக்கு துரோகம் பண்ண யாரும் நல்லா இருக்க முடியாதுடி. அதான் எதுக்கு அந்த ஆசையை கொடுப்பானே, நம்மளே விட்டு கொடுத்துட்டு வந்துருவோன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவரே என்ன மனைவி வச்சுக்கிட்டு அவன் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் நினைக்கிறாரு. அதுதான் அவர் எண்ணம். அதுக்கு மட்டும் ஒரு கிழமை சம்மதிச்சிடாதே. அது எப்படி நான் சம்மதிப்பேன்? அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டாம் தான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஏன் இங்க நம்ம ஊர்ல வாழ முடியாதா? நானா வாழலான்னு ஓடி வந்துட்டேன். என் மண்ணுல நான் வாழலான்னு ஓடி வந்திருக்கேன். ஏன் இந்த தங்க பாட்டி வடிவு பாட்டிலாம் 10-25 வயசுல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னும் வாழல, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நானும் வாழ்ந்துட்டு போறேன். என் மண்ணுல நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, போதா குறைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஒருவேளை எனக்கு குழந்தை இருந்திருந்தா
நான் காலத்துக்கும் அந்த அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பேன். குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தானே போயிருந்திருக்கேன். அதான் கடவுளே என்ன அடிமையா வாழ வேண்டான்னு தான் கொடுக்காம இருந்திருக்காரு. அதுதான் உண்மைடி. இங்க நான் நானா வாழ்வேன். இப்ப இல்ல, நான் மண்ணுல போற வரைக்கும் வெறும் ராணியாவே வாழ்ந்துட்டு போயிருவேன். சரி இந்த சாப்பிடு. சரி. என்ன வேணாலும் என்கிட்ட கேப்பியா? சரி. உரிமையோட கேப்பியா? சரி. சரி, கவலைப்படாத. அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை உன் கூட வாழறதுக்கு. கிடைச்சதை இழந்திருக்காரு பத்தியா? முட்டை முட்டை உண்மைதான், முட்டாளுகள் தான். என்ன அந்த வீட்டுல எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்லும் போது எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். ஏன் ஞாபகம் வருமா? ஆமா, நான் குண்டா இருக்கதானே உனக்கு பிடிக்கும். கொஞ்சம் மெலிஞ்சிட்டு போனா கூட ஏன்டி மெலிஞ்சிட்டு போற, நல்லா சாப்பிட வேண்டியதானே நீ சொல்லுவல்ல, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த தங்கங்கல்வி எல்லாருமே அப்படிதான் கேட்பாங்க, ஏன்டி மெலிஞ்சிட்டு போறேன்னு. கொஞ்சம் வத்துனா கூட ஏன் மெலிஞ்சிட்டே போறேன்னு தான் கேட்டாங்க இங்க எல்லாரும். அங்க நான் கொஞ்சம் தடிச்சாலும் எனக்கு குண்டமா குண்டப்பான்னு சொன்னாங்க. சரி சரி, நீ எதுக்கு அவங்கள பத்தி நினைக்க? அதான் வேண்டான்னு வந்துட்டல, விடு. ஆனா அவரு வருவாரு எப்படி? வந்தாலும் எனக்கு வேண்டாம். இல்ல இல்ல, கேட்டேன் சும்மாதான் கேட்டேன். இல்ல கேட்டேன், நீ ஒண்ணு போக வேண்டாம், நீ சாப்பிடு. சரி, இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடுடி. சரி. எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன், சாப்பிடு. ஒரு விதத்துல சுயநலமா யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி இனி காலத்துக்கு உனக்கு நான் இதை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதை வாங்கி கொடுக்காம நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் வாங்கி கொடுத்துட மாட்டோமான்னு பல நாள் துடிச்சு போனேன். இனி சந்தோஷமா வாங்கி கொண்டு கொடுப்பேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல நீ வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்கும் போது மனசுல வலிக்கு. என் கடவுளை, அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்க கூடாதா? அவளும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாளே. ஏன் உமக்கு இவ்வளவு கல் நெஞ்சம்? இவ என்ன பாவம் பண்ணினா? ஒரு குழந்தைய கொடுத்திருக்கலாமே. ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அவ பாட்டுக்கு வாழ்ந்திருப்பாளே. நீ சாப்பிடு. உனக்கு வேணுமா? வேண்டாம், நீ சாப்பிடு. அப்புறம் தப்பா நினைச்சுக்கிடாத. காசு கையில செலவுக்கு எதுவும் இல்லைன்னா இங்க பாரு, நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தரேன். அதுல உனக்கு தேவையானதை எடுத்துக்க, சரியா? உனக்குன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்க, சரியா? என்ன சொல்ற? அது உன்கிட்ட வாங்கின கடன் தாண்டி. நீ படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்காலர்ஷிப் வாங்கி எனக்கு செஞ்ச உதவி. பணம் வரும்போதெல்லாம் உன் பேரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டு வச்சிருக்க. நீ கொடுத்த கடனு அதுல கிடக்குது. அதுதான் உன் பணம் தாண்டி, என் பணம் இல்ல. நீ கொடுத்த, நான் திருப்பி அதுல வச்சிருக்கேன். இங்க பாரு, பணத்தை பத்தி கவலையே பற்றாதுன்னு. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. தப்பா மட்டும் நினைச்சிடாதடி, செத்து போயிருவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை போய் நான் எப்படி தப்பா நினைப்பேன்? சரி, அந்த அக்கௌண்ட் புக்கை நான் உனக்கு தரேன். உனக்கு என்ன வேணுமோ தாராளமா எடுத்துக்க. இங்க பாரு, அது ஏன் பணம் இல்ல, உன் பணம் தான், சரியா? சரி. அப்புறம் பட்டணத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாமா? சிட்டிக்கா? ஆமா. ஏன்? இல்ல, முன்னாடி நம்ம இருக்கும்போதே பட்டணத்துக்கு கூட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பியான்னு நீ கேட்டிருக்கல. நான் இப்ப அடிக்கடி சிட்டிக்கு போகும்போது பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்ப்பேன். அது பார்க்கறதுல எனக்கு உன் ஞாபகம் வரும். ஒரு நாளாவது உனக்கு அதில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா நீ பக்கத்துல இருக்க மாட்ட. நான் கார்ல கஸ்டமரை கூட்டிட்டு போவேன். அவங்க சாப்பிட போகும்போது என்னையும் கூப்பிடுவாங்க. என் காலு ஹோட்டலுக்குள்ளே போகாது. உன் ஞாபகம் வரும். பணம் இல்லாத நேரம் கேட்டாலே பட்டணத்துல கூட்டு போய் ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பியா கருவேப்பில, நீ என்கிட்ட கேட்டிருக்கிய. அந்த ஞாபகம் வரும். அழுகையா வரும். பசி நின்று போயிடும். திரும்பி வந்துடுவேன். கஸ்டமர் எவ்வளவோ கூப்பிடுவாங்க, பரவாயில்ல வந்து சாப்பிடுங்கன்னு. நான் போகவே இல்லை. எனக்கும் ஆசை.
பட்டத்துல ஹோட்டல்ல சாப்பிடணும்னு உனக்காக தான் காத்திருந்தேன். நம்ம ரெண்டு பேரும் போலாமா? சரி. சரி, நீ சாப்பிடு. என் பையனை கூட்டிட்டு வரட்டா? நான் அவனை ஏற்கனவே பார்த்துட்டேனே. நான் இப்ப கூட வரும்போது அவனை தெருதான் நின்னு விளையாண்டுட்டு இருந்தான். அவனை தூக்கி கொஞ்சிட்டு தான் வந்தேன். சரி சரி, நீ போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். சவாரிக்கு போனோம், அப்பவே கஸ்டமர் வர சொன்னாங்க. நான் கிளம்புறேன்னா? சரி. இல்ல, நான் வரேன்னா? கரப்பையா, என்ன தேடி கூட வரல. போனாலே பட்டணத்துல இருந்து தனியா ஊருக்கு போனாலே, எப்படி போனா எப்படி போய் சேர்ந்தா, கோபத்துல போனாலே எதுவும் பண்ணிக்கிட்டாளா? எந்த அக்கறையும் இல்ல. குழந்தைதான் முக்கியம் இல்ல. இன்னத்துக்கு உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்ல, ஜக ஜகன்னு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்ல, புது மாப்பிள்ளையா நிப்பீங்கல்ல. நான் பிடிச்ச கையை இன்னொருத்தி பிடிப்பால, நான் இருந்த ரூம்ல இன்னொருத்தி இருப்பால. எனக்கு காட்டின காதல இனி அவகிட்ட காட்டுவீங்கல்ல. காதல்ல பங்கு படவர்த்தி வந்துருவல்ல. சே, எனக்கு இனி அந்த காதல் வேண்டாம். எப்ப இன்னொருத்தி நினைச்சு அவ கூட கல்யாணம் பண்ணி கொண்டு பத்துக்க நினைச்சீங்களா? சே, எனக்கு இனி உங்க காதல் வேண்டாம். டீல் பேச வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரக்கானோ? நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ், இது மட்டும் இல்ல முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த டீலை முடிச்சிடலாம். இந்த டீல் மட்டும் முடிஞ்சதுன்னா ரோட் கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லா கான்ட்ராக்டும் நமக்கு வந்துடும். நம்பர் 1 பிசினஸா நம்ம மாறலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். ஆனா நீங்க இவ்வளவு குயிக்கா நம்பர் 1 பிசினஸ் மேனா வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். சார், இந்த டீலை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன் சார், நம்ம தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிசினஸ். நம்பர் 1 கண்டிப்பா வருவேன். அதை விட எனக்கு நிறைய கம்பெனிகள் உருவாகணும், நிறைய பிசினஸ் நான் ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். திடீர்னு எப்படி சார் நீங்க இப்போ குயிக்கா அந்த 5 வருஷத்துக்குள்ளதான் நீங்க இவ்வளவு முன்னேற்றம்? அந்த தேவதையோட அதிர்ஷ்டம். அப்படின்னா நீங்க கிடைக்க போற பொண்ணா சார்? இன்னும் முடிவு பண்ணல. ஆனா அவதான் என் தேவதை. சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் வாங்க மேடம். நீங்க டீல் பேச நினைச்சது இந்த சார் கிட்ட தான். சார் இந்த 5 வருஷத்துல தான் மேடம் இவ்வளவு ஃபாஸ்டா முன்னேறி இருக்காரு. இப்பதான் அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் வாழ்க்கையில ஒரு தேவதை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சார் லைஃபே மாறி இருக்கு. வாழ்த்துக்கள். இவ என்ன எப்படி மாறி போயிருக்கா? எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் டீலை பத்தி பேசுங்க. 2 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள பேசணும். எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். மேடம் எஸ் தான், சாருக்கு எப்பவுமே எஸ் தான். நம்ம டீலை முடிச்சுக்கலாம். உங்களுக்கான கமிஷன் வந்து சேரும். என் காருக்குள்ள ஃபைல் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். இவ எப்படி மாறி போயிருக்கா? அதே நான் பார்த்தா அதிரவா இதே